சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் செல்வி உண்மையிலே மாசமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வசந்தியும் பார்த்தா மாத்தி மாத்தி மாமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க மகளுக்கு எப்படியாவது சொன்ன பொய்ய உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி, இங்க பாருடி மருமையங்கிட்ட முன்ன பின்ன அப்படி இப்படி நடந்துக்கடி, நீ சொன்ன பொய்ய கூடிய சீக்கிரம் உண்மையாக்கணும், அது உன் கையில தாண்டி இருக்கு, அதுக்குத்தான் நான் உன்னைய இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறதே. மருமையனும் இங்க இருக்க போற கொஞ்ச நாளைக்குள்ள நீயும் மருமையனும் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கினாதான் நீ சொன்ன பொய்ய உண்மையாக்க முடியும். புரியுதாடி? மண்டைய ஆற்றை தவிர கொஞ்சமாவது உனக்கு அந்த யோசனை இருக்காடி? எப்படியாவது அந்த வீட்டுல நீ நல்லபடியா வாழணும்னா நம்ம சொல்லியிருந்த பொய்ய கூடிய சீக்கிரம் உண்மையாக்குனாதான் வெளியில உண்மை தெரிஞ்சாலும் நாளை பின்ன தப்பிக்க முடியும்டி. சரி, நீ உண்மையிலேயே மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. சொல்றது புரியுதா இல்லையாடி உனக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி கடந்து புலம்பவும், மா அதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவோ, சேதுவை பார்த்தா பயங்கரமா நல்லா செல்லப்பாண்டி கவனிக்கிறாரு. கறி மீன் நாட்டுக்கோழி அது இதுன்னு சமைச்சு போட்டு இங்க சேதுக்கு பார்த்தா தடபுடலா விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாமா, ஏதோ புதுசா கல்யாணம் ஆகி வந்தவங்களுக்கு பண்ற விருந்து மாதிரி தடபுடலா விருந்தெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இதெல்லாம் உங்களுக்கு தான் மருமையனே, உங்களை அப்ப கவனிச்சது, அதுக்கப்புறம் நமக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாம போயிருச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனாலதான் நல்லா சாப்பிடுங்க மருமையனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டியும் பார்த்தா நல்லா பரிமாறுறாரு. சேதுவும் நல்லா சாப்பிட்றாரு. அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டியோடைய அம்மா வசந்தி கிட்ட, அடி வசந்தி, உங்ககிட்ட ஒரு மருந்து கொடுத்து இல்ல வசிய மருந்து மாதிரி, அந்த மருந்து எங்கிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி அம்மா கேட்கவும், எதுக்கு தைப்பா அது அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அந்த வசிய மருந்து எடுத்து இந்த பால்ல கலடி அந்த பாலை கொண்டு போய் தமிழ்ச்செல்வியை போய் சேது கிட்ட கொடுக்க சொல்லு, சேதுவும் அதை குடிக்கட்டும், அப்படி இப்படி நீ ஏதாவது நடக்கும், நம்ம சொன்ன பொய்ய கூடிய சீக்கிரம் உண்மையாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அம்மா சொல்லவும், நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா வசிய மருந்து எடுத்து பால்லையும் கலந்துறாங்க. அந்த பாலை கலந்துட்டு தமிழ்கிட்ட, தமிழ் இந்த பாலை கொண்டு போய் தம்பி கிட்ட கூட அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், எதுக்குமா, இப்பதான் அவர் நல்லா சாப்பிட்டாரு, எதுக்கு இப்ப இந்த பாலை கொடுக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அடியே விவரம் புரியாதவளே, இதை போய் சேதுகிட்ட குடுடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரி என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா அந்த பாலை வாங்கிட்டு போய் சேதுகிட்டையும் கொடுக்கவோ, சேது இல்ல தமிழ் எனக்கு இப்ப தெடிக்கு வேண்டாம், நீ வேணா அதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு. தமிழுக்கு பார்த்தா அதில் வசிய மருந்து கலந்துக்கிறது தெரியாம, சரிங்க நானே குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அந்த முழு பாலையும் குடிக்கவும், இதை வசந்தி பார்த்துட்டு, ஐயோ ஐயோ நம்ம என்னமோ நினைச்சோம், இங்க என்ன நடக்குது பாரு, இவ எல்லா பாலையும் குடிச்சு தொலைஞ்சிட்டாலே இப்ப என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கடந்து புலம்பவும், தமிழ் பார்த்தா போதையில இருக்கிறவங்க மாதிரியே தமிழ் பயங்கரமா புலம்பவும், போச்சு இவ என்னத்தையாவது உளறி வச்சு தொலைஞ்சிடாம, இவ உண்மையிலேயே மாசமால அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்டது உளறிட்டா அவ்வளவுதான் நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கடந்து புலம்பவும், இங்க பார்த்தா தமிழ் புலம்பிக்கிட்டே சேதுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேதுக்கும் தமிழுக்கும் பார்த்தா அப்படியே ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது.